சர்வதேச சக்திகளால் பாதிக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக தங்களுடைய நலன்களுக்காகத்தான் அது பாதிக்கப்படும் என்பது யதார்த்தமான தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒன்றும் புதுமையான விடயம் அல்ல. அதைத்தான் நிச்சயமாக நாங்கள் பார்த்தால் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் அமெரிக்கா முன்னின்று இந்த ரெசல்யூஷன் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்த ரெசல்யூஷன் இலங்கை அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்ட பொழுது அது முற்று முழுதாக மாற்றப்பட்டு இலங்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானம் வந்தது. அந்த இலங்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்மானத்தில் தான் இந்த விசாரணையை பற்றி சொல்லப்படுகிறது. முதல் வந்த அந்த தீர்மானம் என்பது 2015 முதல் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ஹைபிரிட், அதாவது ஒரு கலப்பு முறையான விசாரணையை பற்றி பேசியது. ஆனால் அந்த வசனங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு பிற்பாடு இலங்கை தீர்மானிக்கிறபடி ஆனால் சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்க வேண்டும் என்ற ஒரு வாசகத்தை உள்ளடக்கி அது அந்த நீதி பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதை தவிர அது ஹைபிரிட் முறை என்பது அல்ல என்ற விடயமும் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லப்பட்டது. அமெரிக்காவுக்கு என்ன தேவை இருந்தது? ராஜபக்ஷ அரசுக்கு எதிராக கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன தேவை இருந்தது. அதற்கு நல்ல முறையாக தமிழ் மக்களினுடைய பிரச்சனை, யுத்த குற்றங்கள் என்பதும் மனித உரிமை மீறல்கள் என்பதும் இருந்தது. அவற்றை கொண்டு போவதனூடாக ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்று பார்க்கப்பட்டது. அவ்வாறு அழுத்தம் கொடுக்கப்பட்ட அதே சமயம் சமாந்தரமாக அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளையும் செய்தார்கள். அதையெல்லாம் இப்பொழுது ஒரு ஓபன் சீக்ரெட், எல்லோருக்கும் தெரியும். ராஜபக்ஷ அரசாங்கம் எவ்வாறு கவிழ்க்கப்பட்டது என்பது ஒரு ரகசியமான விடயம் அல்ல. ஆகவே ராஜபக்ஷ அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு மைத்திரி ரணில் அரசாங்கம் வந்த பொழுது ஏற்கனவே கூறினார்கள், யுஎன்பி என்பது காலாதி காலமாக அமெரிக்க சார்பாக மேற்குலகம் சார்பான ஒரு கட்சி, ஒரு முதலாளித்துவ அரசியலை நேசிக்கக்கூடிய, அதற்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது அது ஒரு இடதுசாரி தன்மை கொண்ட, இடதுசாரிகள் அல்ல, இடதுசாரி தன்மை கொண்ட அல்லது ஒரு சீன சார்பான பண்டார் நாயக்கானுடைய காலத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அது அவ்வாறான ஒரு கட்சி. ஆகவே அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மஹிந்த ராஜபக்ஷ இருந்த பொழுது இவர்கள் சொன்னது போல சீனாவுக்கான ஒரு உச்சக்கட்ட உதவிகளை செய்து சீனாவை முழுமையாக இலங்கைக்குள் கொண்டு வந்தார்கள். அது இந்தியாவுக்கு மேற்கூடியதல்ல, அமெரிக்காவுக்கு மேற்கூடியதல்ல. ஆகவே அவர்கள் மாற்றப்பட வேண்டும், மாற்றப்பட்டார்கள். இப்பொழுது மாற்றப்பட்டதற்கு பிற்பாடு அவர்களுடைய பிரச்சனை என்ன? இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் பாதுகாக்கப்படலாம். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடாது, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நெருக்கு வாரங்கள் கொடுக்கக்கூடாது. அதை நாங்கள் அதற்கு எதிராக போனால் ராஜபக்ஷ வந்துடுவார். ராஜபக்ஷ வந்தால் அமெரிக்க நலன்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இதுதான் அவர்களுடைய முடிவை தவிர தமிழ் மக்களினுடைய பிரச்சனை இங்கு எங்கே இருக்கிறது, அதற்கான தீர்வு என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது முதல் ஆரம்பத்தில் திரு சம்பந்தன் மிக தெளிவாக உலக நாடுகளுக்கு சொன்னார். ராஜபக்ஷனுடைய காலத்தில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றுதான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வுக்கான கதவை திறந்துவிடும் என்று சொல்லி சொன்னார்.